ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கூட பை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ரன்னிங் ஒயர் தீந்துருச்சுன்னா பாருங்கள், இந்த ரெட் கலர் ஒயர் போட்டுகிட்டே வந்தேன். இடையில இது தீந்துருச்சு, ஒரு ரோல் நமக்கு தீந்துருச்சு. அடுத்து இன்னொரு கட்டு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தீர்ந்ததுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். நம்ம வந்து அது அப்பப்போ நம்ம சொல்லுவோம், இருந்தாலும் அது எப்படின்னு காட்டுறது இல்லையா? பாருங்கள் எப்படின்னு காட்டுறேன். இப்போது எப்படி நான் போடுவேன் அப்படிங்கிறது. இப்போ புது ஒயர் நான் எடுத்திருக்கேன். வேறு ரோல்லேருந்து புது ஒயர் எடுத்திருக்கோம். இப்போ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரை அடி ஒயர் இருக்கும்போதே அதை அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. ஏற்கனவே போட்டுக்கிட்டு வந்த ஒயர் வந்து அரை அடி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போதே நிப்பாட்டிட்டு இப்போ நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். அந்த போட்டுக்கிட்டு வந்த ஒயரில் சொருகிறோம். ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு அந்த ஒயரை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த கேப்லேயே பாருங்கள், உள்பக்கம் விட்டுட்டு அந்த ஒயரை அப்படியே உள்ளே இருந்து பாருங்கள் எப்படி நான் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் அதை சொருகிட்டு ஏற்கனவே நம்ம சிகப்பு ஒயர் வருதில்ல, அதில் சொருகி அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற கேப்பில் விட்டு அந்த நாட்டை சுற்றி அடிப்பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போது பின்பக்கம் 2 ஒயரும் இருக்கும். நம்ம மேலே புதுசாக போட்ட ஒயரை மட்டும் சிகப்பு ஒயரை லூப் மாதிரி மடிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்க மஞ்சள் ஒயரை அதை எல்லாத்தையும் சேர்த்து சுற்றணும். பின்னாடி இருக்க அந்த 2 ஒயரும் இப்போ புதுசாக நம்ம லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த சேர்த்த புது ஒயரு அதையும் சேர்த்து நீங்கள் சுற்றிட்டு எப்பயும் போடுற மாதிரி முடிச்சு போடுங்க. 2 மெத்தடில் போடுவாங்க. நான் இந்த மெத்தடில் போடுறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது ஏன் அப்படின்னு. இப்போ பாருங்கள், அடுத்ததும் அந்த மேலே வர ஒயரு புதுசாக நம்ம வச்சோம்ல அந்த ஒயரை மட்டும்தான் மடிக்கிறோம். பின்பக்கம் அந்த 2 ஒயரும் நமக்கு அப்படியே பின்பக்கம் வரும். அதையும் சேர்த்து நம்ம அந்த மஞ்சள் ஒயரை சுற்றுறோம். அடுத்தடுத்த முடிச்சு போடுறதுக்கு அந்த மேலே போகுதில்ல அந்த ஒயர்களை சுற்றும்போது கீழே வச்ச 2ஐயும் சேர்த்து சுற்றணும். கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அப்படியே சுற்றிட்டு போட்டுகிட்டே வரலாம். இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். அதாவது ஒயரை வந்து அந்த சொருகி விட்டோம்ல, ஏற்கனவே வர இடத்துல கொஞ்சம் சொருகிற அளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு விட சொன்னேன்ல, அந்த ஒயரை அப்படியே சொருகிட்டு அந்த மேலே அரடி விட்டுருந்தோம்ல அதையும் சேர்த்து வச்சு 2ஐயும் சேர்த்து மடித்து அந்த மாதிரியும் நம்ம போடலாம். அப்படி ஒரு 4 முடிச்சு அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு மேலே வந்து நல்லா பெருசாக தெரியும். அந்த 4 முடிச்சு மட்டும் பல்ஜாக உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதாவது அந்த மேலே இப்படி 2 ஒயரையும் சேர்த்து வச்சு மடிச்சுட்டு போடுவோம். ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன்ல 2 ஏற்கனவே விட்ட ஒயரு பாதி தீந்து போன ஒயரும் நம்ம புதுசாக வைக்கிற ஒயரையும் 2ஐயும் சேர்த்து மேலே வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி நாட்டு போடுவோம். இந்த மாதிரி போட்டாக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த முடிச்சு மட்டும் நல்லா உப்பிட்டு பெருசாக தெரியும். இப்படி ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி உப்பிட்டு பெருசாக தெரியும். அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுவும் கிளாஸ் ஒயராக இருந்தால் கூட தெரியாது. டீலக்ஸ் ஒயராக இருந்தாக்க ரொம்ப பல்ஜாக பெருசாக தெரியும். அந்த 4 முடிச்சு மட்டும் வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம போடுவோம். அப்படி போடும்போது கூடையை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கூடையை பார்க்கும்போது அந்த 4 முடிச்சு மட்டும் உங்களுக்கு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா அடிப்பக்கம் அந்த ஒயருங்க வந்துடுது. மேலே வந்து நமக்கு முடிச்சு சாதாரணமாக ஒரு ஒயரில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த கடைசி முடிச்சு மட்டும் இப்போ அந்த 2ஐயும் சேர்த்து போட்டுட்டு அப்படியே அந்த ஒயர் தீர்ற வரைக்கும் அவ்வளோ நீட்டும் நம்ம விட்டுருக்கோம். ஒரு 15 சென்டிமீட்டர் விட்டுக்கோங்க. ஏற்கனவே இருக்கிறதும் ஒரு அரை ஸ்கேலும் நம்ம புதுசாக வைக்கிறதும் ஒரு அரை ஸ்கேல் அளவும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டமாக சொருகின மாதிரி இருக்கும் உள்பக்கமாக. அப்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். மேலே பார்க்கவும் உங்களுக்கு அந்த பெருசாக தெரியாமல் இருக்கும். மேலே உப்பிட்டு அந்த முடிச்சு மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்காது பாருங்கள். இப்போ எங்கே ஆரம்பித்தோம் எப்படின்னே தெரியாது, நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஒயர் கூட பின்னிகிட்டே வரும்போது மேலே ரன்னிங் ஒயர் தீர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிகப்பு கலர் ஒயரு பாருங்கள், இந்த கட்டோடு இருக்கிறத கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு உங்களுக்கு போடுற அளவுக்கு கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு நல்லா இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு 4-5 சுற்று சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 3 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க.
அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நல்லா ஒரு 5-6 தடவை சுற்றுங்க. 5-6 தடவை சுற்றிட்டு அதன் பிறகு ஒரு 3 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. 3 டைம் முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தூக்கி பிடிக்கலாம். சிக்கு விழும்போது கூட பின்னிக்கிட்டே வரும்போது சிக்கு விழுந்தாலும் நீங்கள் அதை அப்படியே இந்த சிக்கு எடுத்துக்கிட்டே வந்து அதை தூக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்குலாம் அப்படியே அதை சுற்றிட்டு அது எடுத்துரும். சிக்கு எடுத்துட முடியும் ஈஸியாக. இப்படி தூக்கி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அது திரும்பிக்குது, இது கிளாஸ் ஒயரில் திரும்பிக்குது. நான் வந்து அதை தூக்கி இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சிக்குலாம் சீக்கிரம் அந்த சுருக்கம்லாம் எடுத்துட முடியும். நீங்களும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒயர் தீர்ந்துச்சுன்னா இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.